ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Adobe Photoshop CC அதோட பேசிக் டூல்ஸ் அண்ட் யூசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கே கண்டிப்பாக Photoshop CCயோட சாஃப்ட்வேர் டூல்ஸ் பற்றின பேசிக் நாலேஜ் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேப் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டூல் பாரில் இந்த இடத்துல இருக்கும். அது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஷேப் டூல்ஸோட ஐகான்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் ரெக்டாங்கிள் டூல் சூஸ் பண்ணி நம்ம வரையலாம். ஸோ நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கு கலர் ஃபில் பண்ணுறதுக்கு அப்படியே மேலே போனோம்னா கலர் பேலட்ஸ் இருக்கும். அதில் நம்ம எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். திரும்பி அடுத்த டூல் போனோம்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல்னு ஒன்று இருக்கும். ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 கார்னர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கார்னர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இந்த கார்னர் கொஞ்சம் ஒரு மாதிரி பிவல்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த 2 டூலுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகே. ஸோ அடுத்த டூல் பார்த்தோம்னா எலிப்ஸ் டூல். எலிப்ஸ் டூல் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்பியரான ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு வீல், டயர் அந்த மாதிரி வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லைன் டூல். லைன் டூலும் ஒரு லைன் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ அடுத்த லாஸ்ட் டூல் பார்த்தோம்னா ஷேப் டூல், கஸ்டம் ஷேப் டூல். கஸ்டம் ஷேப் டூல் ஒன்றும் இல்லை. கஸ்டம் ஷேப் டூல் வந்து நம்ம ஒரு ஷேப் நம்ம அடிக்கடி கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட மாடலிங்கில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஷேப் வந்து நம்ம ஒரு தடவை நமக்கு வரைகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு தடவை அந்த ஷேப்பை நம்ம வரைஞ்சி வச்சாலே அந்த கஸ்டம் டூலில் நீங்கள் சேவ் பண்ணாலே போதும். திரும்பி நீங்கள் அந்த டூலை நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணாலே அதுவே உங்களுக்கு சைஸ் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்களே அந்த டூலை திரும்பி ரெக்கவர் பண்ணிடலாம். ப்ரஷ் டூல் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் பெயிண்டில் இருக்கிற அதே ஒர்க் தான் இதுவும் பண்ணும். ஸோ நார்மல் ப்ரஷ் டூலை சூஸ் பண்ணி நான் வரைகிறேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த பென்சில் டூல் பார்த்தோம்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி சாலிடாக இந்த மாதிரி கலர் ஸ்ப்ரெட்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்த்தா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். இது ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த கலர் வந்து நீங்கள் தெரியாமல் வரைஞ்சிட்டீங்க, நடுவில் உங்களை ஆப்ஜெக்டில் வேறு கலர் மாற்றணும் இந்த ப்ரஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போய் வேறு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த வரைஞ்ச இடத்துலையே திரும்பி அது மேலே ரீட்ரா பண்ணிங்கன்னா அதோட கலர் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிக்கிடும். சரி, இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் எல்லாம் எனக்கு மாற்றணும், இல்லை ப்ரஷ்ஷோட டைப்ஸ் மாற்றணும் அப்படின்னா கர்சரை கொண்டு மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாப்அப் விண்டோ இருக்கும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் அண்ட் ஆல்சோ அதோட ஸ்பேஸிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல் என்னோடய டூல் பாரில் போய் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பென் டூலை சூஸ் பண்ணிவிட்டு நான் வரைய ஆரம்பிக்கிறேன். பென் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஆங்கர் பாயிண்ட்டை நான் எங்கே கிளிக் பண்ணுறனோ அந்த இடத்துல வச்சு நான் மவுஸை ஹோல்ட் பண்ணி வச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி கர்வ்ஸ் அதுவே வர ஆரம்பிக்கும். ஸோ நான் திரும்பி மவுஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆங்கர் பாயிண்டில் வச்சு நான் ப்ளேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி அடுத்த கர்வை நான் எப்படி வேணுன்றதை நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு கஷ்டமாக ஒரு ஷேப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த பென் டூலை நம்ம யூஸ் பண்ணி தான் எப்பேற்பட்ட ஷேப்பாக இருந்தாலும் நம்ம ட்ரா பண்ண முடியும். லைக் ஒரு அனிமல்ஸோட கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் கேரக்டர், இல்லை ஒரு சீனரிக்கு தேவைப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு கிளிஃப்பு இல்லை ஒரு வேவ்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆங்கர் பாயிண்ட்லேயே நம்ம கடைசியாக கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மேலே நம்ம இதுக்கு கலர் ஃபில் பண்ணணும்னா பேலட் யூஸ் பண்ணி இதுக்கும் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்க்கும் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பென் டூல்லையே இன்னொன்று இருக்கும், ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஒரு ஆங்கர் டூலாக வச்சு நம்ம மூவ் பண்ணி கர்வ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அது வந்து ஒரு பென்சில் டூல், ப்ரஷ் டூல் மாதிரி தான் அதுவும். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஷேப் வேணுமோ அது நீங்கள் எக்ஸாக்டான கர்வ் கிடைக்காது, கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி இதுலேயும் போய் முடிச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன கலர் வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக டெக்ஸ்ட் டூல் பற்றி நம்ம பார்ப்போம். டெக்ஸ்ட் டூல் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேப் வரைகிறீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை மூவ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் உங்களோட டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டோட கலர், ஃபாண்ட்ஸ் அதெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார் இருக்கும். ப்ராப்பர்ட்டி பாரில் போயிட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
என்ன ஃபாண்ட் வேணுன்றத நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட கலர் என்ன வேணுன்றத நீங்கள் மேலே இந்த இடத்துல போய் கலர் பேலட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸை கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் காமிக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்கிறது 72. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். 200 வேணும்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்ட் போர்டோட சைஸ் வந்து நமக்கு பத்தலை, என்னோட ஆப்ஜெக்ட் வந்து மேலே பார்த்தா இடிக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அது விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாரில் 4th ஆப்ஷன் கிராப் டூல்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி கார்னர்ஸில் கிராப் பண்ணுற மாதிரி காட்டும். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட ஆர்ட் போர்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வரைஞ்ச ஆப்ஜெக்ட்டை வந்து நான் பெருசுப்படுத்தணும், இல்லை சின்னதுப்படுத்தணும், இல்லை அதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எடிட் டூல் பாரில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் பார்த்தா நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் நம்மளோடத. அண்ட் ஆல்சோ நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட்டை. ஸோ இதெல்லாம் நான் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு மேனுவலாக எந்த சைஸில் வேணுன்றதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த கார்னரில் கர்சரை கொண்டு போனாலே அது உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி அதுவே காமிக்கும். எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுமோ நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி ஸ்டெப்புக்கு போகணும், எப்படி அன்டூ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Z அழுத்துனீங்கன்னா நீங்கள் பேக்காக ஸ்டெப்ஸுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் நான் முன்னாடி போன ஃபார்வர்டு வரணும்னா Ctrl+Shift+Z. ஸோ அது உங்களுக்கு ரீடூ ஆகும். ஆப்ஜெக்ட்டை டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம். Alt+ லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட். கலர்ஸில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது, சாலிட் கலர் அண்ட் கிரேடியன்ட் கலர்ஸ். ஸோ சாலிட் கலர் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே ஃபில் பேலட்டில் போனால் ஸ்டார்டிங்கில் நமக்கு இதெல்லாமே தான் சாலிட் கலர்ஸ். ஸோ கிரேடியன்ட் கலர்னால் என்ன? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் பேலட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 3rd ஆப்ஷனாக ஒரு கிரேடியன்ட் கலர்னு இருக்கும். கிரேடியன்ட் கலர்ஸ் ஒன்றுமே இல்லை, காம்பினேஷன் ஆஃப் 2 or more கலர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபில் பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் கிரேடியன்ட் கலர்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க்கை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கலரும், செகண்ட் ஆரோ மார்க்கை டபுள் கிளிக் பண்ணி அதில் ஒரு கலர் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த 2 கலரையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷேட்ஸ் ஆஃப் கலர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர் வாட்டர் இல்லை ஒரு ஸ்கை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டிராயிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது இன்னொரு கலர்ஸும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஆரோ மறுபடியும் வரும். ஸோ நீங்கள் அதையும் டபுள் கிளிக் பண்ணி அந்த இடத்துல என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ட்ரை கலர்ஸ் மாதிரி வரும். அதிலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆரோ மார்க் சூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டூல் பாரில் போய் நான் லாசோ டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி இந்த தேனோஸ் ஃபோட்டோவில் இருக்கிற அவரோட அந்த அவுட்லைனை மட்டும் நான் அப்படியே நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லைனை ட்ராப் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நான் அதை கரெக்டாக முடிச்சுட்டு ஜஸ்ட்டு செலெக்ஷன் டூல் அழுத்தி நான் அதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இமேஜோடலேருந்து அவரோட கேரக்டர் மட்டும் எனக்கு தனியாக கிராப் ஆயிருச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C அழுத்தி காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஒரு பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே Ctrl+V அழுத்தி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவரோட கேரக்டர் எனக்கு இதில் வந்துருச்சு. ஸோ நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி நான் அவரை சைஸை பெருசுப்படுத்தி ஒரு இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கேரக்டரை கட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணுமோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் சிசியோட பேசிக் டூல்ஸ் அண்ட் யூசஸ் பார்த்தோம்னா அவ்வளோதான். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த டூல்ஸையே நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் கேளுங்க. அண்ட் நான் வீடியோவில் வந்து நான் அவ்வளோ ஷார்ட்கட் கீஸ் பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு டூல்லையும் போய் நீங்கள் கர்சரை வச்சாலே அதுவே உங்களுக்கு ஷார்ட்கட் கீ டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நான் ஷார்ட்கட் கீஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஃபோட்டோஷாப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. If you guys like this video, like, subscribe, share.